ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி நியாயம் இருக்குது. தனித்தனி தேவையாக இருக்கிறதுனால தனித்தனியாக நியாயமும் இருக்கும். நல்லா போயிட்டுருக்கிற வாழ்க்கை திடீர்னு மாறிச்சுன்னா என்றைக்கே இப்படி நடந்ததுன்னு ஒன்று. நடக்கக்கூடாதுன்றது விருப்பமாக இருக்கணுமே தவிர நடக்கக்கூடாதுன்றது அவங்களுடைய நியாயமாக இருக்க முடியாது. ஞானிகளுக்கும் நோய் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நமக்கு ஏன் இப்படி வந்ததுன்ற கேள்விக்கு பதில் இல்லை. இறைநியாயம் நிலை பெறும் காலத்தில் மனித நியாயம் தோற்று போகும். அதனால் இந்த வாழ்க்கையில் மன அமைதியை தேடுதல், மன அமைதியை கண்டெடுத்தல் மட்டும்தான் டார்கெட். சாப்பாட்டுக்கு இருக்குது அப்படின்ன உடனே நம்ம மேலும் நம்முடைய முயற்சி நமக்குள்ளே இருக்கிற தீங்குகளை, தீயவற்றை, பொறாமையை, ஆத்திரத்தை, கோபத்தை, எதெல்லாம் தகாது என்று சொல்லப்பட்டதோ அது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளணும். ஏன்னா சமாதானம் இல்லாத வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் உங்களுக்கு துன்பத்தை தவிர மிஞ்சாது. உள்ளமைதியை கைவர பெற்றவர்கள் உலக நியாயத்தை பொருட்படுத்த மாட்டாங்க. அப்படி இந்த உலக வாழ்க்கையை அமைதிக்காக வாழ்பவர்கள் யாரோ அவங்க தான் துறவிகள். அந்த துறவு என்பது மன நடுவு. கொடுத்துட்டு எவனும் வலிக்குதோ அவன் தான் பாவி. கொடுக்கும் போது எவனுடைய மனம் சுகப்படுதோ அவன் தான் துறவி. நம்முடைய மன அமைதி உலகத்தை வளர்க்கும், சமாதானத்தை வளர்க்கும், சாந்தத்தை வளர்க்கும். இந்த நடத்தையை வச்சு தீர்ப்பு செய்கிற குணம் அதிகமாக இருக்கிறதுலேருந்து மீளணும். நம்ம முதல்ல இதுதான் மன அமைதிக்கான முதல் பாதை. நம்ம இருக்கிறோன்றதே பிறருக்கு இன்பத்தை தரணும். அதுதான் சிறந்த வாழ்க்கை. மனம் நிறுத்துதல் தான் சிந்தனை. மனம் நிறுத்துங்க, உங்களுக்கு வழிகள் தானே புலப்படும். அமைதியை தேடுறது வாழ்க்கையை வாழுங்க. நல்லொழுக்கங்களை கடைப்பிடித்து அமைதி நோக்கி பயணப்படுங்க. அமைதியை பிடிச்சிட்டிங்க. வீடுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நல்ல வார்த்தை பேசுகிறது பழகணும்.